உறவுகள் யாவருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது த மணியனும் சமூக ஊடகம். நாச் மகளுடி ராஜன் அவருடைய பெற்றிய விடயங்களோடு பாகம் 2க்குள் நுழைவோம். நாச்மணி ராஜன் வில்லிசை குழு, அந்த வில்லிசையிலே நானும் எனது தம்பியும் அண்ணனோடு இணைந்து கொண்டோம் என்று பேசியிருந்தேன் அல்லது கதைத்திருந்தேன். நாங்கள் இலகுவாக அண்ணாவோடு வில்லுப்பாட்டுக்குள்ள நுழைய முடியலை. ஏன்னு சொன்னால் அண்ணன் மிகவும் கடூரமாகத்தான் இருப்பார். அதுலேயும் முக்கியமாக வீட்டை வந்து அடிக்கடி ஒத்திகை இருக்கும். அந்த ஒத்திகை வார நேரம் எல்லாம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான பயம் என்று தான் சொல்லணும். ஏன்னா எந்த நேரத்தில் இப்போ அடி விழும் தெரியாது, அவ்வளவு கடூரமாக இருப்பார். அந்த சமயத்தில் தான் அவர் வந்து சிலம்பு செல்வி கண்ணகி என்ற கதையை வந்து ஆரம்பிக்கின்றார். அந்த கதையை ஆரம்பிக்கின்றது சரி, ஆனால் நாங்கள் அடி வாங்குவதற்கு தயாராக இருப்பதும் சரி. ஏனென்றால் எல்லாம் வந்து புதிய மட்டுக்கள். அதிலும் கூட முக்கியமாக வந்து கண்ணகி அங்கு சபையிலே நெடுஞ்செழியனோடு இருக்கின்ற காட்சிகள் எல்லாம் இருக்கிறது. அது காட்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தத்ரூபமாகவே இருக்கும். இதுக்கு காரணம் வந்து எஸ் ராஜேந்திரன், புகழ்மிக்க இலட்சிய நடிகர், அவருடைய மனைவி விஜயகுமாரி இவர்கள் திறந்தவழி அரங்குக்கு வந்த சமயம் அண்ணா அந்த அவர்கள் மேடையிலேயே அந்த வில்லுப்பாட்டு நடக்கும் பொழுது பார்த்திருக்கிறார். பார்த்ததால என்னவோ கிட்டத்தட்ட அந்த காட்சி வடிவம் அண்ணன் ஒரு நடிகனும் கூட. இதனால் அவர் அந்த காட்சி வடிவத்தை வில்லுப்பாட்டு நடந்து கொண்டிருக்கும் போது பொறுத்த இடத்துல விட்டுருவார். விட்டோட அந்த மாட்டிக்கொண்டவன் நான் தான். எப்படி மாட்டிக்கொண்டேன் என்று சொன்னால் ஒவ்வொரு இடங்களும் சரியாக இருக்கும். அதிலே ஒரு இடத்தை சொல்லுகின்றேன். கோவலனுடைய இடம். அந்த கோவலன் வந்து மாதவிக்கும் கோவலனுக்குமான ஒரு சின்ன சண்டை, ஒரு சின்ன மோதல் அல்லது முரண்பாடல். அந்த இடத்துல கோவலன் காதல் வரி நான் பாட, காதல் வரி பாடுகின்ற கணிகை, கண்டவரையெல்லாம் கணவராக்கும் பரத்தை, மாயப்பொய் பல கூறும் மாயத்தாள் என்னை வஞ்சித்தாள், போதும் இவள் உறவு என்று வீதியிலே, அந்த வீதியிலே சொல்லுவாரല്ലോ. அது சொல்லேக்க அந்த லே வீதியிலே லே சொல்லேக்க நான் தொடங்கணும். வீதியிலே என்று சொன்னவுடன் அந்த லே என்று விரைக்க மானமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா, வாழ்வா வாழ்வா, மனம் எல்லாம் போன பின்னே, எல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா, வாழ்வா வாழ்வா. இப்படி நான் பாடிக்கொண்டிருக்கணும். அதே நேரத்தில் இந்த தாள நடம் வந்து இப்படியே போய்கொண்டிருக்கணும். இந்த ஒரு ஒரு நடைமுறையே இந்த வில்லுப்பாட்டில் சின்னமணி கூட அதை செய்யல. அண்ணா தான் இந்த கதை சொல்லி கொண்டிருக்கணும், பாட்டு வந்து கொண்டு தாழ நடை இருக்கும். அப்போ இதில் ஒரு தாழ நடை போய்கொண்டிருக்கணும். இப்போ அந்த நேரத்தில் வாழ்வா நான் இவளோடு எப்படி வாழ்ந்தேன், வாழ்ந்த வாழ்க்கையின் ரகசியங்கள் எத்தனை, நான் கண்ணியை விட்டு இழந்தேன், இப்படி தாழ நடையோட அவர் வசனம் பேசிக் கொண்டிருப்பேன். அந்த பேசியக்கே நான் அதுக்கான தருணம் பார்த்து தாட நடை மாறாம நான் பஞ்சனை மீதும் குஞ்சர மீதும் குலவியதோர் ஒரு காலம், நான் குலவியதோர் ஒரு காலம், நஞ்சனையாளில் வஞ்சகத்தாலே நடைப்பிடமானதோர் காலம், வாழ்வா வாழ்வா. இதுல எந்த நேரத்தில் நான் பாட்டு படிக்கணும், எந்த நேரத்தில் நான் விடணும், இதெல்லாம் பயிற்சிகள்ல ஒத்திகையில இருக்கு. இதை மக்கள் ரசிச்சு கொண்டிருக்கேக்க நானும் எந்த பாட்டு கொஞ்சம் கையை காலால வைப்பேன். பாட்டில் வச்சோடனா அந்த நேரம் வில்லிசைக்கின்ற அந்த கோலால அப்பப்ப நானும் என் தம்பியும் அநேகமாக வீடையிலேயே அடி வாங்கிய தருணங்கள் பல இருக்கின்றன. இது போலவே அங்கு இது என்னன்னா அந்த புதுசாக சிலம்பு செல்விக்கான பயிற்சிகள் செய்து புதிதாக எழுதப்பட்ட கதை தான் அந்த கதை. இது போலவே திருப்பி வந்து சபையிலே வந்து எந்த இடத்துல தான் விஜயகுமாரி மேடைக்கு வந்த கதையை நான் சொல்கின்றேன். அந்த இடத்துல வந்து அவர் இந்த கிட்டத்தட்ட நெடுஞ்செழிய மன்னன் அவனோடு பேசுகின்ற இடம். என் சபை கூடியது என்று ஒரு கிணமாக சொல்லுவார். சொல்லிக்க வந்து அந்த கண்ணகி தலைவரி பூரமாக வந்தான்னு சொல்லும் பொழுது அங்கே
பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த நாடக உலகத்துக்கு அப்படி வில்லுப்பாடத்தை நாடக உலகத்துக்கு அழைத்து சென்ற போல அப்படி கொண்டுருவார் அந்த காட்சியை. அது கொண்ட உடனே அந்த இடம் வந்து மிகவும் ஒரு பயங்கரமாக இருக்கும். அந்த வாசலில் நின்று அந்த வாய்க்காப்பன் விடமாட்டான், அதை தடை ஏறிக்கொண்டு கண்ணகி அப்படியே புகுந்தாள் அரண்மனைக்குள் என்று சொன்ன உடனே அங்க வரும் வசனம் உடனே பேசுவார். நீதியை அழைத்து நிராபரதியை கொண்ட கொடுங்கோரனே உனக்கேன் செங்கோல் என்று சொன்ன உடனே நான் கண்டு படிக்கும் வீழ்ந்தது செங்கோல், அப்பாவியை அடித்து இந்த அரண்மனையையும் மக்களையும் காப்போன் என்று மணிமகுடத்தை அணிந்திருப்பவரே உனக்கே என் மணிமகுடம், சாய்ந்தது மணிமகுடம். இதுக்குள்ள நான் கீழையும் படிக்கலாம். சாய்ந்தது மணிமகுடம் இப்படி படிக்க உடனடியாக அவருடைய வில்லடிக்கிற ஹோல் வந்து அப்படி துடையில அவருக்கு அடிச்சு தாவி செல்லும். ஏனென்றால் அவருடைய போற அந்த அவர் சொல்லுகின்ற அந்த கதைக்கு ஏற்ற போல நான் செய்தாக வேண்டும். இப்படி அந்த இடங்கள் ஒரு 10 இடம் வரும். அந்த 10 இடத்துக்குள்ள கண்ணகி அந்த மதுரையை அழிக்கிற இடம் இருக்குல்லோ, கிட்டத்தட்ட நாங்கள் மேடையிலிருந்து அழித்து கொண்டு போற போலேயே இருக்கும். அப்படித்தான் மிகவும் கட்டுப்பாடாகவும் சொல்கின்ற விடயத்தில மிகவும் தெளிவாகவும் அந்த கதையை நகர்த்துவதில் மிக மிக கவனமாகவும் ஒரு வார்த்தை கூட தவறின்றி செல்ல வேண்டும் என்பதில் கவனம் எடுத்தவர் தான் நாச்சுவாடி ராயன் அவர்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்துக்கு அந்த நேரத்திலேயே எல்லாம் வந்து குமரன் மாஸ்டர்களோட இணைஞ்சு கொள்ளையில இதுக்கிடையில வந்து வானொலியில் சிவஞானம் ஆசிரியர் அவர் வந்து அந்த நேரம் தயாரிப்பாளராக இருக்கிறார். அவர் வந்து யாழ்ப்பாண பகுதிகளில் இருந்து வில்லுப்பாட்டுக்கு பலரை அழைக்கின்றார். அதுக்குள்ள முக்கியமானவர் வந்து சபா சதாசிவம். ஏற்கனவே நான் சொல்கிறேன் வில்லுப்பாட்டு, அந்த வில்லுப்பாட்டை முறைப்படி செய்து கொண்டிருப்பவர்னு பார்த்தால் அவர் தான். அவர் அண்ணாவுடைய நண்பன். அந்த தருணத்தில் வந்து அண்ணாவுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது என்னுடைய மச்சான் தர்மராஜா அவருடைய வீட்டை வச்சு தான் சிவஞானம் ஆசிரியர் வந்து எங்களோட வில்லுப்பாட்டை பார்க்குறார். வில்லுப்பாட்டை பார்க்கும் பொழுது அந்த வில்லுப்பாட்டில் குமரனும் கிளவியும் என்ற கதையை நாங்கள் வில்லுப்பாட்டு செய்கிறோம். ரிஹர்சல் பயங்கரமாக நடக்கின்றது. அதே வழியில் கந்தன் கருணை, அதை முருகம்மையாருடைய கதை, அந்த கதையும் ரிஹர்சல் பார்க்குறோம். அந்த பார்த்து கொண்டிருக்க தான் வந்து அவரிடமிருந்து நாங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொண்டோம். அதில் தான் வந்து முருகன் என்றதுமே எனக்கோர் மோகம் பிறக்குதையா, அருகில் வாரானோ முருகன் அருகில் வாரானோ என்றதும் அவள் பெருகுதையா. இதை மிகவும் கவனமாக பார்க்கணும்னு சொல்லி சொன்ன இவ்வளவு வரிகளையும் வந்து எந்த ஒரு இசையும் இல்லாமல் பாடி முடிந்ததுக்கு பின் தான் இசை சேர வேண்டும் என்ற ஒரு முறையை செய்திருந்தார். அது அவர்கள் ஒலிபரப்பும் பொழுது கேட்கும் பொழுது உண்மையிலேயே மிக சிறப்பாகவே இருந்தது. அந்த தருணத்திலே எனக்கும் அவர் சிறுவர் மலரில் கட்டாயம் பாட வேண்டும் என்று எனக்கு ஒரு வாய்ப்பையும் தந்திருந்தார். அந்த சமயத்தில் அதனால் நான் தொடர்ச்சியாக சிறுவர் மலரில் நான் தொடர்ந்து செல்வதற்கும் கூட ஒரு வாய்ப்பாக கிட்டியது என்றும் இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றேன். இலங்கை வானொலியிலும் எமக்கான ஒரு தளத்தை நாம் எடுத்து கொண்டோம் என்றுதான் இந்த இடத்துல குறிப்பிடலாம். இந்த காலகட்டங்களில் தான் ஸ்ரீதேவி வில்லிசைக்குழு ஆரம்பிக்கின்ற காலகட்டம். அந்த சமயத்தில் எனக்கு நல்லா நினைவிக்கின்றது. ஸ்ரீதேவி சோமஸ்கந்த சர்மா ஐயர் ஆரம்பித்த அந்த சமயத்தில் வந்து எங்களோட அண்ணாட்ட வந்து கதை எழுதி அந்த கதைக்கான பாடல்களை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டு சென்றதெல்லாம் இருக்கின்றது. அவர் கதையை வாங்கி சென்றார். சரி, இந்த காலகட்டத்தில் தான் வந்து குமரன் மாஸ்டர் அண்ணோடு இணைந்து கொண்டார். இப்படியே நாங்கள் வில்லிசையிலே தொடர்ச்சியாக சென்றோம். சத்யவான் சாவித்திரி என்ற கதையும் செய்யப்பட்டது. இதுக்குள்ள சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனாலும் மறக்க முடியாத சம்பவம், வள்ளி திருமணம் என்ற கதையை செய்யும் பொழுது அதுல வந்து நம்பிராஜன், அதாவது வள்ளியுடைய தந்தையார், வளர்ப்பு தந்தை, அவர் வந்து முருகனை நினைத்து வேண்டுவார் என்று சொன்னவுடன் திருச்செந்தூரின் கடலோரத்தில் என்ற பாடலை நானும் தம்பியும் பாடுவோம். இதெல்லாம் ஒரு சரியா கஷ்டமான டிஎம்எஸ் இடத்தை தம்பி பாடணும், சீர்காழியின் இடத்தை நான் பாடணும். அதே போல வந்து கோடிமலைகளிலே கொடுக்குமலை எந்த மலை, இப்படி முக்கியமான அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற பக்தி பாடல்களையும் அண்ணா எங்கள் மேல் உள்ள நம்பிக்கையில் நினைத்து கொண்டார். ஆனா எல்லாம் கைப்பிச்சார பாட்டுகள். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மேடைகளும் எங்களுக்கு அது பயிற்சியாகத்தான் இருக்கிறது. என்றால் தவறினால் மேடையிலும் வீட்டையும் விழும் என்ற பயம் எங்களுக்கு இருந்தது. அதிலேயும் சில மேடைகளில்
இன்றும் மறக்க முடியாது. கொம்மரி தெருவில நாங்கள் செய்த வில்லுப்பாட்டு அண்ணாவோட. எனக்கும் தம்பிக்கும் மிக 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 புகழட்டும் அளவுக்கு அண்ணா எங்களுக்கான தளத்தை அமைத்து தந்தார். இப்படியான காலகட்டங்கள் போய்க்கொண்டிருக்கும் பொழுதே அண்ணாவும் காலப்போக்கில் சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டது. அண்ணா வில்லுப்பாட்டால் உழைத்தது என்றது பார்த்தோம்னு சொன்னால் உழைக்கவில்லை என்றுதான் பார்க்கலாம். ஓரளவு கையிலே பணம் கிடைத்தது. அவரை சொல்வது அப்படின்னு சொன்னால் ஐயாவே நக்கடிச்சு சொன்னது இதெல்லாம் இருக்கு. வேண்டி போடு, அதாவது வில்லுப்பாட்டுக்கான பணத்தை வாங்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்து போட்டு 5-10 ரூபாய் தான் வீட்டை திரும்பி வருவார் என்ற சொல்லப்பட்ட நிலைமைகள் எல்லாம் இருக்குது. அது காசுக்காக கலை இல்லை என்ற எண்ணத்தோடு அவர் கலை படைக்க பிறந்தவர் என்ற போலே வாழ்ந்து விட்டார். இப்படி காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எப்ப அண்ணா வெளியில போனால் அண்ணா ஆசைப்பட்டு செய்த வில், ஆசைப்பட்டு வாங்கிய ஹார்மோனியம், அதுபோல நல்ல பக்கவாத்திய கலைஞர்கள் சரவணத்து மாஸ்டர், சிவஞான மாஸ்டர், இப்படி ஹார்மோனியம் வித்துவர்கள் எல்லாம் மக்கள் வாசிச்சிருக்கிறார்கள். அடுத்தது தங்கண்ணா, இப்படி பல பல கலைஞர்கள் எல்லாம் எங்களோட எல்லாம் இருந்து வாசித்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் பெரிய கவலையா இருந்தது. அண்ணா சிங்கப்பூருக்கு பயணம் செய்தது. குடும்பத்தின் நிலையால் அண்ணா சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டி வந்தது. இதன் பின்னர் இந்த வில்லை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? அப்போதுதான் கர்மாவில் இசைக்குழுவில் அண்ணாவோடு இருந்த பக்குடமண்ணை கலவர நாடகமன்றத்தில் எல்லாம் இருந்தவர். அவரை அழைத்து வந்து ஒரு சில நிகழ்ச்சிகளை நாங்கள் நிகழ்த்தினோம். சில சமயத்தில் அவருக்கும் நேரம் இல்லாமல் போய்விடும். அந்த நேரம்தான் கதாபிரசங்கத்தை இயக்கி வந்த அல்லது நிகழ்த்தி வந்த கணேச சுந்தரம், அதாவது இசைப்பேருடைய அப்பா அல்லது கண்ணன் மாஸ்டருடைய அப்பா, அவரை நான் நாடி சென்றேன். அண்ணா சொன்னார் அவரை போய் சந்திக்க சொல்லி. ஏன்னா அவருக்கு வில்லுப்பாட்டு அனுபவங்கள் அவரிடம் இருந்திருக்கிறது. அவரை சென்று அவரையும் அழைத்து வில்லுப்பாட்டை நாங்கள் நிகழ்த்தி சொன்னோம். அது எங்களுக்கு ஓரளவு வீட்டுக்கு ஒரு வருமானத்தை ஈடு தந்தது. இருந்தாலும் அவ்வப்போது நான் கேட்டுக்கொள்கிறேன், அண்ணா நான் வில்லுப்பாட்டை செய்ய போறேன், நான் வில்லுப்பாட்டை செய்ய போறேன் என்று. அப்போ சொல்லிப்பட்டேன், அதுக்கான பக்குவம் உன்னிட்ட இல்லை, உன்ன வயசு ஒரு போலாத வயசு, நீ செய்யக்கூடாது என்று அப்படியே அடம் பிடித்தது போல் கடிதங்களை எழுதி அனுப்பினார். எனக்கும் சரியான கவலை. வில்லுப்பாட்டு செய்து எங்களை தேடி 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 நிகழ்ச்சிக்கு ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் வில்லுப்பாட்டு செய்யாமல் இருக்கிறோமே என்று கவலைப்பட்டு அடிக்கடி அண்ணாக்கு பல பக்கங்களில் கடிதம் எழுதுவேன். எனது எழுத்தை சாதாரணமாக வாசிப்பதுக்கு ஒருவராலும் முடியாது, அண்ணா மட்டும் வாசிப்பேன். அப்படித்தான் என்னுடைய எழுத்து இருக்கும். இரண்டாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய. அதன் பின்னர் அண்ணா சொன்னார், சரி குமரன் மாஸ்டருடைய துணையோடு வில்லுப்பாட்டை செய்யன்று சொன்ன நம்ப மாட்டீங்கள். பிரைட்டன் சென்டர்ல கிட்டத்தட்ட வள்ளிதிருமணம் நிகழ்ச்சியை 5 மணத்தியாலங்கள் பயிற்சி எடுத்தோம். அந்த கதை தொடங்கி எங்க முடிக்க போறோம்னு எனக்கே தெரியாது. சரவண மாஸ்டர் இருக்கிறார், தங்கமண்ணை இருக்கிறார், எல்லாம் வச்சு குமரன் மாஸ்டர் செய்யும் பொழுது அவர் சொன்னார், சரி 1.5 மணி நிகழ்ச்சியை கவனப்படான்னு சொல்லிட்டார் குமரன் மாஸ்டர். மேடைக்கு செல்லும் பொழுது, மேடை ஏறும் பொழுது 45 நிமிஷம் என்று சொன்ன உடனே எனக்கு எங்க தொடங்குறது எங்க முடிக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் வில்லுப்பாட்டு நிறுத்தப்பட்டு விடும், நாச்சுவாட ராஜ்யம் வில்லிசைக்குழு இத்தோடு முடிந்து விடும் என்ற பயத்தில நான் ஏதோ அந்த இடத்திலே வில்லுப்பாட்டு தொடங்கியவுடன் பாடல் களை கட்டியது. ஹார்மோனியம் வசித்துக் கொண்டார் கடந்த மாஸ்டர், தங்கமண்ண மிருதங்கம் வச்சு கொண்டிருந்தார். குமர மாஸ்டர் பக்கபுறமாக இருக்கின்ற கடத்தோடு. ஆனால் அவ்வப்போது நேரமாகுது என்று காதுக்குள் குடைவார். இந்த குடைந்து கொண்டிருக்கும் பொழுது கூட எனக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்கிறது. 45 நிமிஷத்துல வில்லுப்பாட்டு தரமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அங்கிருந்த ரசிகர்களில் பெரும்பான்மையானவர்கள் அண்ணாவுடைய நண்பர்கள். அங்கு ஒவ்வொரு கட்டத்திலும், அது ஆசிரியர்களும் கூட, அல்லது அண்ணா படிப்பிச்சுக் கொண்டிருக்கிறது, அல்லது குமரமாஸ்டர் படிப்பிச்சுக் கொண்டிருக்கிறார், இவர்களுடைய மாணவர்களாக கூட இருக்கலாம். அந்த நேரம் அவருடைய கரகோஷமும், ஒவ்வொரு பாடுகின்ற தருணத்தில் கிடைக்கின்ற கரகோஷமும் எங்களை அப்படியே எப்படி சொல்றது, மிகவும் மகிழ்ச்சிகரமாக மிக வெற்றியிட்டியது என்று நான் சொல்லிக் கொள்ளலாம். இதன் பின்னரே தொடர்ந்து நாச்சுவாடி ராஜன் வில்லிசைக்குழு தான் தனக்கான இடத்தோடு பயணிக்க ஆரம்பித்தோம். பிரான்ஸ் கம்பெனியில வேலை சொல்லிருக்கிற தருணமாகிவிட்டது. இந்த காலகட்டத்தில் எனக்கும் புதிதாக கதை செய்கிறன்றது தெரியவில்லை தான் உண்மையை பார்த்தால். கிட்டத்தட்ட அங்கே ஐயா சொன்னார், எப்படா இந்த வள்ளிதிருமணம் கதையை நீ பாட்ட போறேன். ஏன்னா 25 நிகழ்ச்சியை கிட்ட வள்ளிதிருமணம் தான், வேறு கதை ஆரம்பிக்கவில்லை. அதன் பின்னர் அண்ணா வந்தார் ஒரு வருடத்துக்குள்ள. அண்ணா வந்ததும் புதிய கதையாக சத்யாவன் சாவித்திரி ஆரம்பமாகியது. அதிலும் பல விடயங்கள் உள்ளது.